எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லெட்ஸ் கிராக் டி அண்ட் எக்ஸாம்ஸ். இன்னைக்கு கடைசி நாள் இருந்தானா நம்ம எல்லா டாப் எஜுகேட்டர்ஸ் எடுத்துக்கு வந்தோம் உங்களுக்கோசம். இப்போ என்ன ஆகும்னா நம்ம ரவுண்ட் அப் கான்ஃபரன்ஸ் பண்ண போறோம். இங்க எஜுகேட்டர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க அந்த அகாடமி பத்தி. அப்புறமா உங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும், பிளானிங் பண்ணணும், எக்ஸாம்ஸ் பத்தி அது கூட சொல்லுவாங்க. இங்க எங்கள்கிட்ட என்ன ஆஃபர் இருக்கு உங்க கோர்ஸ். ஸோ இப்போ பேட்ச் கோர்சஸ் அப்புறமா 2021 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க என்ன பண்ணலாம் லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம்ஸ் கிட்ட. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரூபா மேம், நீங்க சொல்லுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அந்த அகாடமியில? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சீரியஸா மேம் டீச்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இட் கேவ் மீ அன் ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். ரொம்ப பெரிய பிளாட்ஃபார்ம் கொடுத்தது. ரொம்ப லிமிட்டடான பீப்புள் இல்லாம நிறைய லேர்னர்ஸ் கிட்ட நாங்க போய் சேர்ற மாதிரி இருந்தது. அண்ட் அகாடமி ப்ரொவைடட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம யூடியூப் கிளாஸஸ் ஆகட்டும் சரி, இல்லை நம்மளுடைய ஆப் கிளாஸஸ் ஆகட்டும் சரி, இட் வாஸ் ரியலி குட். அண்ட் ஆப் கிளாஸஸ் வந்து இன்னுமே சூப்பரா இருந்தது நம்மளுக்கு. பிகாஸ் லேர்னர்ஸ் வந்து இங்க யூடியூப்ல வந்து இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் வித் சாட் அங்க அவங்க செல்ஃப் எவாலுவேஷன்ஸ் பண்ற மாதிரி, அவங்களோட விஷயங்கள் வந்து இன்னுமே கிளியாரிட்டியா கிடைக்கிற மாதிரி. அண்ட் when they want to ask doubts they can pose the questions over there. அங்க அந்த மாதிரி கேட்கிற மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது மேம். And this in spite of all these negative things going around, learners really learned well and educators and நாங்க வந்து நிறைய கொடுக்க முடிஞ்சது இந்த pandemic situationல. So it was really an awesome thing ma'am. 100% ட்ரூத். ஸோ நீங்க பார்க்கலாம் எங்கள்கிட்ட ஒன்லி பெய்டு இல்ல ஃப்ரீ வெர்ஷன் கூட இருக்கு. அங்க வந்து நீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு 9 மாதிரி ரொம்ப லேர்னர்ஸ்க்கு இருக்குவாங்க. அண்ட் யூ ஹேவ் ஆல் த அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு தட். சார் சங்கமா சார், நீங்க சொல்லுங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? Good morning for everybody. இது வந்து ஆக்சுவலாக ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இது வந்து லைக் அன் அகாடமி, இட்ஸ் அன் ஆன்லைன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நாட் ஒன்லி ஃபார் எஜுகேட்டர்ஸ், போத் ஃபார் எஜுகேட்டர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, the one day in the lockdown இருக்கும்போது it was an innovative thing which an academy has introduced now, live classes. Okay, both in YouTube and app. Okay, it's the most important thing. ஏன்னா நம்ம ரெகுலரா கிளாஸ்ல உட்காந்துருப்போம். Due to pandemic we are not able to attend the class or we are not able to take the class also. But an academy has opened a new channel. That is, new channel means it's a new alternative dimension, completely online and which is easily accessible. That's the most important thing here. அண்ட் நிறைய பேர் ஃப்ரீயாகவும் பார்க்கலாம், யூடியூப்ல ஆப்லையும் ஃப்ரீயா பார்க்கலாம், பே பண்ணியும் பார்க்கலாம். ஓகே, அட் த சேம் டைம் வி ஆர் இன்ட்ரடியூசிங் மோர் நம்பர் ஆஃப் பேச்சஸ் இன் அன் அகாடமி விச் இஸ் எக்ஸாம் ஓரியன்டட், டார்கெட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒன் மோஸ்ட் திங் இஸ் தட் ஈவன் in 2021 we are expecting more number of vacancies. For example, TNPSC has announced new planner, annual planner. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய வேகன்சிஸ் they have, நிறைய எக்ஸாமினேஷன்ஸ் கண்டக்ட் பண்ண போறாங்க. And I can assure that anyone in future also the an academy will play a very important role because online education is mandatory now. And we were hearing that a new type of virus is also spreading in Britain. So I don't know when this pandemic is going to end. So next 1 year I think online will be the very best option to study, sir. Yes, okay. And other than that, one more thing is that I'd like to inform students that please don't unga படிப்பை விட்டுறாதீங்க. Pandemic is just a temporary thing, that's all. And anytime examination எழுத போறீங்க, for example group 1 examination is going to be conducted January 3rd. Previously it was scheduled at September something like that, but it has been postponed and it has been rescheduled. So அந்த மாதிரி any examinations reschedule பண்ணி conduct பண்ணாம இருக்க மாட்டாங்க. So take this as an opportunity. That is, Indian students take this pandemic situation as an opportunity to study more and crack the examinations very easily. Okay. Exactly, sir. Exactly. We should be more confident rather than being depressed. And yeah, let's crack it. Yeah. And Saranya ma'am, unga good morning to one and all. Experience an academy அப்படினா சொன்னானா முதல்ல I have a lot of experience in teaching and for students in outside. Online la நம்ம offline la தான் நிறைய இருந்தது. But online la வரும்போது offline ஓட online comparison என்னன்னா mingle interactions with the students நிறைய இந்த டைம்ல தான் came to know. Offline la நம்ம class எடுக்கும் எல்லாம் பார்த்துட்டு they will leave it out. But online la அப்படி எடுக்கும்போது each and an academy ஒரு platform provide பண்ணி நம்மளுக்கு each and every student doubt at the time of class, so they get well clarified in that. அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா their structure of platform எப்படி frame பண்ணிருக்காங்க
பண்ணாங்கன்னா ஸ்டாஃப் ஹேஸ் டு பி இன் அ டிசிப்ளின் மேனர். ஸோ அட்டென்ட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி தே வில் பி அ டிசிப்ளின். லைக் நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும். அண்ட் வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்ம ஃபேஸ் தெரியும். நிறைய இதுல வந்துட்டு ஜூம் ஆப் எல்லாம் வந்து கிளாஸஸ் இட்ஸ் நாட் ஃபேஸ் தெரியாது. ஸோ ஸ்டாஃபுக்கு ஒரு டிசிப்ளின் இங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் வில் பி ஆல்சோ இன் டிசிப்ளின். அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நம்ம இந்த டிப்ரெஷன் டைம்ல பசங்க வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம், ஒரு அகாடமி போனா ஒரு ஸ்டாஃப் தான் ஒரு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. பட் ஆனா அன்அகாடமி பிளாட்ஃபார்ம்ல வந்து லாட் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் ஆர் டேக்கிங் டிஃபரெண்ட் சப்ஜெக்ட். அவங்களுக்கு எந்த ஸ்டாஃப் ஃபேவரா இருக்கும், அவங்களுக்கு யார் நடத்துறது புரியுதோ அதை அவங்க வந்து ஈஸியா டேக்கிள் பண்ணி getting the information from that. இந்த 3 பாயிண்ட்டும் இந்த கோவிட் டைம்ல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட இன்னும் பழைய மாதிரி இல்லாம இன்னும் நிறைய இன்ட்ராக்ஷன், அவங்களுக்கு நிறைய புரிய வைக்கிற விதத்துல இட்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம் இன் அன் அகாடமி. அண்ட் வரப்போற 2021 நிறைய எக்ஸாம்ஸ் வரப்போது, அதுக்கும் நிறைய கோர்சஸ் லான்ச் பண்றோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் அவங்க டிஜிட்டல் இந்தியாவை இன்னும் நல்லா பெட்டரா யூஸ் பண்றதுக்கு அன் அகாடமி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மா இருக்கும். எக்ஸாக்ட்லி மேம், எக்ஸாக்ட்லி. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கூட தெரியும். ஸோ அன்அகாடமில அன்லிமிட்டட் ஆக்சஸே இல்லை, உங்கள்கிட்ட ரொம்ப சாய்ஸ் இருக்கு. ஒன் சப்ஜெக்ட்க்கு நீங்க பார்க்கலாம் 5 to 6 எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். உங்களுக்கு யார்கிட்ட படிக்கணுமோ நீங்க அவங்ககிட்ட படிக்கலாம். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், முகமது சித்திகி சார், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு அன்அகாடமில? Good morning, everybody. And Joshna, thank you. So, see, this is like நீ சொன்ன மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்கீங்க. So that's the same point. 2020ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது we didn't have clarity, அதெல்லாம் வந்து இல்லாம இருந்துச்சு. பட் அந்த சுச்சுவேஷன்லயும் அன்அகாடமியோட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் பார்த்தேன். ஸோ பிகாஸ் லைக் நம்ம வந்து இப்போ பிசிக்கல் கிளாஸஸ் கிடையாது, நம்ம வந்து ஆன்லைன்ல கிளாஸஸ் பண்ண போறோம் அப்படின்னா அன்அகாடமி இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்தியாஸ் பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆன்லைன் எஜுகேஷன் வந்து அன்அகாடமி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக வந்து அவங்க வந்து நம்ம அதுல வந்து கோச் பண்றது வந்து தட் வாஸ் an excellent opportunity. I took it as a honor. So it was nice experience. கேட்டாங்க அப்படின்னா the big thing was like I am from Trichy. இப்போ வந்து சரண்யா மேம் she's from another place, or Sangama sir is in another place, Upa ma'am is in another place. ஆனா we are able to interact with students, எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா பேக்ரவுண்ட்ல இருந்தும் எல்லா ஊர்ல இருந்தும் they are getting நான் வந்து அவங்களுக்கு நடத்த முடிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஒரு எக்ஸலண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா நான் பார்த்தேன். அண்ட் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தும் அதுதான். ஸோ அன்அகாடமி வந்து அவங்க பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டைவர்சிஃபைடு ஃபேக்கல்ட்டிட்டு இருந்து வந்து அவங்க கத்துக்கிறதும் உண்டு. ஸோ அவங்களுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இது இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சரண்யா மேம் சொன்ன மாதிரி இன்டராக்டிவ் வந்து அந்த இன்ஹிபிஷன்ஸ் கிடையாது. இப்போ நேர்ல பார்க்கும்போது மேபி அந்த ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சம் டவுட்ஸ் கேட்க வந்து யோசிக்கலாம், இல்ல வந்து ஒரு சங்கடப்படலாம். பட் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லாம தே குட் ஆஸ்க், ஏன்னா மேபி இட்ஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னால வந்து அவங்க ஈஸியா இன்டராக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்வான்டேஜ் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் திஸ் இஸ் நைஸ். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் 21ல வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி ஆனுவல் பிளான் வந்திருக்கு. நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் சொல்லியிருக்காங்க, பேட்ச் கோர்சஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம் அதுக்கு தகுந்தாப்புல. ஸோ வி ஆர் ஆல் ரெடி ஃபார் இட். ஸோ போனது இது வரைக்கும் முடிஞ்சது, இட் இஸ் ஓவர். வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட். நம்ம வந்து பாசிட்டிவா பார்ப்போம். அண்ட் அதுக்காக பிளான் பண்றதுக்காக அன்அகாடமிலையும் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வில் டாக் அபவுட் தட். அண்ட் சொல்லுங்க. அது ரொம்ப கிரேட் பாயிண்ட் சார். ஆக்சுவலி இங்க ஆக்சஸ் எப்படி தந்தானா, யூ ஜஸ்ட் நீட் அ ஃபோன் இருந்தா, இன்டர்நெட் இருந்தானா போதும். நீங்க ஊர்ல இருக்கல, உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்ஸ் கூட கம்மி ஆகுது. இன்ஸ்டெட் ஆஃப் கம்மிங் டு சென்னை ஆர் மெயின் டவுன்ஸ் அண்ட் கெட்டிங் இன்டு ஆஃப்லைன் அகாடமிஸ், உங்களை அங்க ஸ்டே பண்ணதுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாரும் அட்லீஸ்ட் 1 lakh அப்படிதான் ஆகிடும். ஆமா சார், என்னோட வீடியோஸ்லயே நான் அடிக்கடி சொல்லுவேன், you just need one mobile phone, decent internet connection, and உங்களோட the ambition in you, positivity இருந்தா மாத்திரம் போதும், you will be able to clear it. So and an academy will help you for that. Yes sir, 100% sir, 100% can't agree more sir. So அப்புறமா இப்போ நம்ம வரலாம் 2021 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீங்க எங்க பண்ணீங்க லேர்னர்ஸ், உங்கள்கிட்ட நாங்க என்ன ஆஃபர் பண்றோம், ஸோ அதுதான் பார்க்கலாம். அப்புறமா நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம குரூப் 3 எக்ஸாம் வருது, குரூப் 4 எக்ஸாம் வருது, அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், ஒருவேளை போஸ்ட்போன் ஆகுமா அவ்வாறு, அது பெரிய கொஸ்டின். இப்போ மியூட்டன் கூட ரொம்ப, ஐ மீன் லைக் பிரிட்டன்ல வந்துச்சு, யூகேல வந்துச்சு, ஸோ வி நெவர் நோ.
இந்தியால கூட 4 cases ஆல்ரெடி வந்தாங்க. ஸோ இப்போ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதெல்லாம் பத்தி பேசலாம். ஸோ எஸ் ரூபா மேம். Yes, ma'am. So 2020 was like totally chaotic. ரொம்பவே like நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் நிறைய நடந்தது. Like we had a lot of things which cannot be undone. ஓகேங்களா? ஆனா in spite of that நம்ம Unacademy வந்து பாத்தீங்கன்னா I just saw a documentary which was a small ad நம்ம Unacademy documentary தான் which said that the aim of Unacademy was to reach the common people, every people அப்படின்னு சொல்ற மாதிரி. And I think true to that word, they use this pandemic opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி பயங்கரமா யூஸ் பண்ணி அவங்க வந்து எல்லா மக்களுக்கும் லைக் ஈவன் their poor வாட் எவர் இட் இஸ் தே வெண்ட் ஓவர் தேர். இட் இஸ் ரியலி குட் திங். ஸோ 2021 எப்படி இருந்தாலும் சரி பிகாஸ் வி கேனாட் எக்ஸ்பெக்ட் எனி திங், வி கேனாட் எக்ஸ்சேஞ்ச் வாட் இஸ் த நார்ம் ஓவர் ஹியர். எப்படி இருந்தாலும் சரி நம்ம வந்து படிக்கிறது வி ஹாவ் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் Unacademy is giving a plethora of opportunities, a lot of opportunities அப்படின்னு சொல்லும் போது நம்ம வைஸா யூஸ் பண்றதா நம்ம கிட்ட இருக்குது. ஈவன் if the exam is going to get postponed or இப்படியே இருக்க போதா அதெல்லாம் நம்மளுக்கு கவலையே வேண்டாம். வீட்டுல இப்ப நம்ம அகாடமி போய் இடத்துல பிசிக்கலா போய் படிக்கிறதுக்கு நம்ம வீட்டுல எல்லாமே இருக்குதுன்னு சொல்லும் போது we can really do well in that. So number 2021 whatever mutant or no mutant we can seriously do wonders if we have zeal. நம்ம கிட்ட அந்த ஒரு ambition இருந்தது நான் வந்து இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லி ambition இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃப்ரீ கிளாஸஸ் இருக்கு, பெய்ட் கிளாஸஸ் இருக்கு, பிளேட் கிளாஸஸ் நம்ம போனோம் அப்படின்ற இன்னும் ஸ்ட்ரக்சரா நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ whatever it is நம்மளுக்கு வந்து இனிமே opportunities are diverse in the coming days. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றது நம்ம கையில இருக்குது மேம். ஸோ this is a wonderful opportunity for learners to stay in home. நம்ம வெளியில போனா physically I will be tired, we cannot concentrate more and do things. It is a personal experience for me also. நானும் வந்து ஒர்க்குக்கு போறதுக்கு முன்னாடி I had a lot of energy. Nowadays I get drained. So இது இப்படி நம்ம வீட்டுல இருக்கும் போது நம்ம படிக்கும் போது மட்டும்தான் நம்மளால நல்லா படிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டா படிச்சோம் அப்படின்ற மாதிரி நம்ம கனவுகளை நினைவாக்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது. மேம் அது எல்லாம் நிஜம்தான் மேம். ஸோ ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை தான் சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் வேஸ்டிங் டைம் இன் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் அவங்க பார்க்கணும் அவங்களுக்கு என்ன பண்ணணும். தே ஷுட் ஹேவ் தட் பேஷன் டுவர்ட்ஸ் ஸ்டடிங். ஸோ மேம் ரூபா மேம் நீங்க பேட்ச் கோர்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் கவர் பண்ண போறோம் மேம்? Ma'am, I'll be taking geography, environment, history, and I'm planning to do on politics also, ma'am. So this is all the subjects I'll be handling. ஓகே சரி மேம். சங்கமா சார் இப்போ உங்களை பத்தி இந்த வியூஸ் சொல்லுங்க சார். அப்படிதான் நீங்க என்ன பேட்ச் கோர்சஸ்ல சப்ஜெக்ட்ஸ் கூட கவர் பண்ணீங்க அது சொல்லுங்க. Ma'am, see, first thing I'd like to say about expectation 2021. Okay. See, expectation 2021 will be very great for students. Okay. However, annual plan released by NHT TNPSC. Again, I'm particular from 2021, the TNPSC more than 10,000 vacancies மேல இருக்கு. ஏன்னா group 4 group எல்லாம் பாத்தீங்கன்னா more than 5,000, 6,000, 10,000 vacancies மேல இருக்கு. That means that much vacancies are there within Tamil Nadu government alone. And other than that, we also have other examinations like bank examination, SSC, etc., etc. Okay, so that means what I request to students is இது வந்து ஒரு opportunity எடுத்துக்கோங்க. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா பிசிக்கலா ஒரு for example when we are studying we used to go to Chennai for this specially and take a hostel and we should spend more and that is time, money, so all energy. But இப்போ வந்து அப்படி கிடையாது. Just using your mobile phone and sitting at home you can access anything. Classes. That means you don't have to spend for any other activities like a hostel ko edume sella panna thevalla. So what I request is go by structured course. For example, namle plus course nadrum. The plus course level 12 months back, 24 months back. This is what I like to promote. ஏன்னா இது வந்து கண்டிப்பா TNPSC படிக்க 1 year 2 year யாரா இருந்தாலும். So it takes 2 years கண்டிப்பா. That is a real time. Okay. So in the 2 months, 24 months, we are providing a very cost-effective manner. That is, we can see unlimited videos, both live and recorded. So and the price. One more thing is that we can also download the notes in PDF. யாருக்கு முக்கியமா தமிழ் மீடியம் பசங்க நோட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா. Actually, that's a complaint that Tamil medium students cannot get notes. It's a common complaint in Tamil Nadu. Whereas நம்ம TNPSC faculty நிறைய பேர் இருந்து தமிழ்லயே நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி PDF ஆவே அப்லோட் பண்றாங்க. the PDF நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். So that you can get the notes in Tamil very easily. So I said that replace பண்ணிக்கோங்க. This is what I like to say to students. And vacancies will keep on increasing only. It will never decrease.
So due to this இப்போ எலெக்ஷன்ஸ் வரப்போகுது, தென் அதுக்கப்புறம் we don't know what's government is going to happen. அதுக்கப்புறம் கண்டிப்பா வேகன்சிஸும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸாம்ஸும் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க 2021-22. So not only for 2021, we should plan also for 2022 students. I'm saying about students. It's a continuous process. So 3 months படிக்கிறதோ 6 months படிக்கிறதோ so அப்புறம் விட்டுறது கிடையாது. It is a consistent and it's a continuous process. Okay. So this is what the students should keep in mind. And I like to say them that Jason, சின்ன கோர்ஸ் மாதிரி போடுவாங்க, like 12 months course or 24 months course, so that we can go in a proper and structured way. So இப்போ free classes like YouTubeலயோ நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா இது வந்து செமி ஸ்ட்ரக்சர்னு சொல்லலாம். It is like a semi structure. If you go to payable pack, it is completely pre-planned and entirely properly structured courses which will be taken by all the faculties. Okay. இப்போ நான் வந்து இதுல what I'm planning to take is I'm planning to take aptitude. So aptitude and Indian polity. Okay, this is my subject which I was taking from the beginning. And for the past 3 months, like I can assure you that I can say to you that aptitude la mattum I had taught more than 1000 questions, 1000 MCQs I had taught, mostly from previous question banks. And mari na mattum illama each and every faculty is putting their effort to their zenith. Okay, so ella faculty I had watched, I personally will watch all the videos of every faculty. It may be Ruba ma'am, Sargavati ma'am, Siddiq sir, not only our channel, any channel of Unacademy. So they are putting their efforts as much as possible. So students, I request the students to utilize this properly in a proper way. So this is my thing, and that's all. அப்புறமா சார் நீங்க வேகன்சிஸ் பத்தி கூட சொன்னீங்கல்ல சார், ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் இருக்கணும் சார், ரேதர் தென் வெயிட் பண்ணக்கெல்லாம் முன்னாடில இருந்து ப்ரிப்பேர் இருக்கணும், ரைட்? ஸோ இப்போ வேகன்சிஸ் கூட வரப்போகுது, ஸோ அது பத்தி என்ன சொல்றீங்க சார்? Actually, while for students என்ன சொல்றேன்னா, don't wait for notifications. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்புறம் தான் படிப்பாங்க. ஸோ டோன்ட் மேக் இட் லைக் கண்டிப்பா எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும் 2021-22 அந்த மாதிரி எக்ஸாமினேஷன். இட்ஸ் a continuous process of the government to intake the candidates. Okay, so keeping this in mind, keep on preparing from today. So notification வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றேன், மெயின்ஸ் preliminary examination நல்லா கொடுத்த மெயின்ஸ் பண்றேன் அப்படியெல்லாம் வேணும். So it's a continuous process which you should do. You should keep on running. It's like a marathon. So you should keep on running till you achieve your goal. That's விஷயம். So keep on studying. That is studying now. I'm not asking you to study 24/7. That's practically impossible. So whenever time permits, just it's very easy now. We're giving mobile videos just on பண்ணி நீங்க உங்க ஒர்க் பார்த்தாலே போதும். So for example, what I'll do is in free time I'll just on any class videos in YouTube and I'll just keep on my table and do my work. So இதுவே போதும், will hear something and something will be in our subconscious mind. So இது பண்ணாலே போதும், students will get engaged, should get engaged in studies, and vacancies definitely will be increased and recruitments will go on. Yes sir, yes sir. Saranya ma'am, உங்க வியூ எப்படி இருக்கு மேம் இத பத்தி? 2021 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அப்புறமா நீங்க என்ன சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ண போறோம்? As Rupa ma'am and Sangma Chandran sir சொன்ன மாதிரி 2021 notifications they have released and நிறைய expectations students கிட்ட இருந்துட்டு தான் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, pandemic timeல students வந்துட்டு they know the importance of work first of all. Okay, வீட்லயே எல்லாருமே செட்டில் ஆகும்போது தான் they know what we have to do something. Main the government job what we are doing, government job na they are settled in your home and they get earned regularly, but ana மத்தவங்களுக்கு அது கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கிறதுனால so all wanted to get a government job. So increase number of students for government job இந்த டைம்ல இன்னும் கூடி இருப்பாங்க தான் சொல்ல முடியும். ஏன்னா அதே மாதிரி number of postings சொன்ன மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, ஏன்னா அதுலயும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பயம், அந்த அடுத்த வேலை என்ன பார்க்க போறோம், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவங்க படிக்கிறதுல தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல ஐ திங்க் லைக் Unacademy அந்த ஆப் வந்து ஆன்லைன்லயே பார்த்து படிக்கலாம், இன்னும் வெளியில போக வேண்டாம் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி வெளியில ஸ்டே பண்றதுக்கு எக்ஸாக்ட்லி 1 year ஸ்டடிங் டெல்லியில போய் ஸ்டே பண்ணாதான் யூபிஎஸ்சி படிக்க முடியும்ன்ற காலகட்டம் தான் இருந்தது. அப்ப எங்களுக்கு இப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் கிடையாது, we have it அங்க போய் படிக்கிற மாதிரி சிச்சுவேஷனும் அமைஞ்சது. பட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே வீட்லயே இருக்கிறதுனால பேரண்ட்ஸும் மேக்ஸிமம் இதுதான் சப்போர்ட் பண்ணுவாங்க, பிகாஸ் they are seeing their students are studying. வெளில போய் தங்குறதுக்கு மெயினா வந்து உமன்ஸ் சொல்ல
மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து பேரண்ட் சப்போர்ட் பண்றது இதுதான் இப்போ ஹைலி ட்ரெண்டட். ஸோ நம்ம இதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் இவங்க நோட்டிபிகேஷன்ஸ் போட்டதுனால சார் சொன்ன மாதிரி நோட்டிபிகேஷன் போட்டாலும் போடலனாலும் we should be in a prepared manner. ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துட்டா இன்னும் உங்களுக்கு வந்து ஹை கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, கம்பல்சரியா உங்களுக்கு மே மந்த்ல குரூப் 2 குவாலிஃபை பண்ணுவாங்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற எந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம கிளாஸ் எடுத்தா தி ஃபர்ஸ்ட் டே ஆஸ்க் when the notification was issued, எப்போ கொடுப்பாங்க மேம், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும், எக்ஸாம் எப்போ வரும், இந்த கொஸ்டினுக்கு டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம சார் சொன்ன மாதிரி கண்டினியூஸ் ப்ராசஸா இப்போ குரூப் 2 வந்து மே மந்த்ல குவாலிஃபை பண்ண போறாங்கன்னா நம்ம அந்த ப்ராசஸை கண்டினியூஸா அந்த இன்னைக்கு இப்போ நம்ம ஜான்ல ஆரம்பிச்சா மே வரைக்கும் குரூப் 2ல கொடுத்துட்டே இருந்தோம்னா லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் will ready to come. நம்ம வந்து சப்அலிகேஷன்ஸா போட்டு கொடுக்கறத விட கண்டினியூஸ் ப்ராசஸ் will lead to a better result அப்படின்னு நினைக்கிறேன் மேம். அண்ட் நான் ஹேண்டில் பண்றது ஜியோகிராஃபி, பாலிட்டி, history. இது மூணும் நான் ஹேண்டில் பண்றேன் 2021க்கு ஃபார் குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4. எஸ் மேம், எஸ் மேம். முகமது சித்திகி சார். சொல்லுங்க சார் இப்போ நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். ஸோ அந்த எல்லாருமே சொன்ன பாயிண்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி அந்த ரூபா மேம் சொன்ன மாதிரி தட் இஸ் கால்ட் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் எஜுகேஷன் சொல்லுவாங்க. அதாவது எஜுகேஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா உங்களுக்கு வந்து அன்அகாடமி மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அகாடமியா இருக்கு இந்த எஜுகேஷன் செக்டருக்கு. சங்கம சார் சொன்ன மாதிரி தான் நோட்டிபிகேஷன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. பட் நோட்டிபிகேஷன்ஸ்க்கான டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அப்ராக்சிமேட் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ராக்சிமேட்டா நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு குரூப் 2 இருக்க போகுது, குரூப் 4 இருக்க போகுது. கன்ஃபார்மா 2021ல இந்த 2 எக்ஸாம்ஸும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. சி எஜுகேஷன் வந்து நீங்க படிக்கிறது இட்ஸ் கோயிங் டு பி a process. நீங்க எக்ஸாம் எழுத போறது ஒரு நாள் ஒர்க். ஸோ நம்மளுக்கு எல்லாம் தெரியும் யூபிஎஸ்சியா இருக்கட்டும் இல்ல இந்த கொரோனா டைம்ல வந்து எக்ஸாம்ஸ் வந்து நீங்க வந்து போஸ்ட்போன் பண்ணுங்கன்னு நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணாங்க. பட் ஸ்டில் தி கவர்மெண்ட் இஸ் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா இட் இஸ் கோயிங் டு பி a one day affair. நீங்க ஒரு நாள் வந்து எக்ஸாம் எழுத போறாங்க, அன்னைக்கு ஒரு நாள் நீ ஆல் ப்ரிகாஷன்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டு யூ கம் அண்ட் ரைட் தி எக்ஸாம்ஸ். ஸோ எக்ஸாம்ஸ் ஆர் நாட் கோயிங் டு கோ போஸ்ட்போன். தட் இஸ் மை பாயிண்ட். தட்ஸ் வாட் ஐ எம் திங்கிங். தட் எக்ஸாம்ஸ் வந்து இதுக்கப்புறம் வந்து இட் வில் நாட் கெட் போஸ்ட்போன். ஸோ யூ அடாப்ட் யுவர் செல்ஃப். ஸோ யூ ஹேவ் டு அடாப்ட் யுவர் செல்ஃப். நீங்க வந்து உங்களோட படிக்கிற ஸ்டைலை அடாப்ட் பண்ணுங்க. டோன்ட் எக்ஸ்பெக்ட் பிசிக்கல் அகாடமிஸ் டு ஓப்பன். ஐ டோன்ட் திங்க் பிசிக்கல் அகாடமிஸ் will open for another 2-3 months at least. அதனால வந்து ஒரு அன்அகாடமி மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல உங்களோட கம்ஃபர்ட்ல நீங்க உங்க பெட்ரூம்ல ஹால்ல நீங்க உட்கார்ந்து படிக்க முடியும். நீங்க உங்களுக்கு எதாவது நான் என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸலண்டான பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்குள்ள வந்து நீங்க வந்து மோட்டிவேட்டடா இருங்க, செல்ஃப் மோட்டிவேட்டடா இருங்க, ஆம்பிஷன்டா இருங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட ஆம்பிஷன் இதுதான், கவர்மெண்ட் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இஃப் யூ ஹவ் டிசைடட் then this is an excellent platform. இது யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அதுவும் இந்த இயர்ல 2021 வரப்போற இயர்ல. So it is excellent. The opportunity actually the vacancies have increased. சங்கம் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 1 year ஃபுல்லா நம்மளுக்கு இல்ல. 2020ல வந்து எக்ஸாம்ஸே இல்லாதனால 2021க்கு vacancies have increased and with elections coming the vacancies will obviously increase. So அதனால வந்து உங்களுக்கு வந்து இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க படிக்கிறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து அன்அகாடமியோட கோர்சஸ் வந்து நீங்க வந்து சூஸ் பண்ணி நீங்க படிங்க. ஸ்ட்ரக்சர்டா இருக்கு, நல்ல எஜுகேட்டர்ஸ். அண்ட் நான் என்னோட பல வீடியோஸ் சொல்லியிருக்க முடியாது, தி பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் பிக் பண்ணி கொண்டு வந்து அன்அகாடமியில கொடுக்குறாங்க. ஸோ தட் யூ மேக் யூஸ் ஆஃப் தெம். உங்களுக்கு அதை யூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து உங்க கம்ஃபர்ட்ல இருந்து படிங்க அப்படிங்கிறதா இருக்கு. ஸோ ஐ வில் பி ஹேண்ட்லிங் ஆஸ் யூஷுவல். நான் பண்ணிட்டு இருக்க மாதிரி வந்து எக்கானமியை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ எக்கனாமிக்ஸ் இஸ் a very important subject and நிறைய பேர் படிக்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் அது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இட்ஸ் வெரி ஈஸி, இட்ஸ் a fun subject. ஸோ ஜாலியா படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம வந்து I'll take classes on economy and then உங்களுக்கு வந்து இந்தியன் பாலிட்டி, அதே மாதிரி தான் அரசியலமைப்பு சட்டம் அண்ட் உங்களுக்கு வந்து நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ மாடர்ன் இந்தியா பேசிக்லி. ஸோ இதுவும் நான் கோர்சஸ் எடுப்பேன். This is what my plan is for this year. Yes sir. Yes sir. ஸோ ஆமாம். ஸோ உங்களுக்கு நாங்க சொல்லிட்டோம் 2021 எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நீங்க என்ன பண்ணலாம், லெட்ஸ் கிராக் டிஎன் எக்ஸாம்ஸ் பத்தி டீம் அள்ளி இங்க உங்களுக்கு கிடைக்கும் எல்லா the great content and the great educators. I still remember Saranya ma'am, Muhammad Siddiqui sir and Sangama ma'am, Rupa ma'am. இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ வந்ததுக்கு அப்புறமா என்ன டிஸ்கஷன் இங்க பத்தி இருந்தானா அவங்களுக்கு ஒண்ணுதான் தோச்சது, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன ஆஃபர் பண்றோம், த கண்டென்ட் ஷுட் பி ரியலி குட். அதுதான் மெயின். ஸோ மெல்லவா பார்த்து உங்களுக்கு அப்புறமா தான் பிடிக்கும். ஸோ எஸ், தட்ஸ் இட். தாரிக். Yeah, thank you, Jyoshna, for having a great discussion. Thank you so much for all the educators who have joined us for this session.
Mohammad Siddiqui sir, Saranya Revati ma'am, Rupa ma'am, and Sangamachandran sir. It was a great session, and yeah, we are expecting some good thing in 2021 as a lot of exams are in pipeline, as Sangamachandran sir said. So we are, as of now, like for January, we are planning for Group 2, Group 3, and Group 4 exams. So we are working on the content, and definitely will give the best content in YouTube as well as in special in Unacademy app as well as in Plus classes, Plus in Unacademy. So here's my point of view is like all the learners, like please do join the Unacademy and avail the good opportunity for competitive attending the competitive exams and clearing for TNPSCs. Yeah, thank you so much for joining the session. Thank you so much. Thank you one and all. Thank you so much. Yeah, and Thank you. newer wishes to everybody. Yeah. Yeah. Thank Happy you, New everybody. Year, learners. And happy New Year to everybody, ma'am. Everybody, Happy New Year. happy New Year to all the team. Okay. Yes. Happy New Year to all. Happy New Year. Let's get adopted to whatever challenges we are going to face the coming year. And let's be strong, put our heads up, walk ahead. Yes, ma'am. And let's crack it, ma'am. Yeah. Let's crack it. Crack it. Happy New Year to all, and have a very good year ahead. And to all the learners, like we have all the exams, please do learn with a passion and let's crack it. Let's crack it. Let's Thank crack you, it. sir. Thank you. Thank you. That's right. Thank you.